finishes off in style. A magnificent strike into the crowd. Pat Cummins, Hazelwood, too good for West Indies. As expected, Australia West Indies சீக்கிரமா சுருட்டிட்டாங்க. 188 ஆல் அவுட். பட் கெர்க் மெக்கன்சின்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர் வந்து சூப்பரா ஒரு ஃபைட்டிங் 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஸ்டேஜ்ல 133 for 9 இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு 55 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 55 வரைக்கும் போச்சு. அதுக்கு கிரெடிட் நம்ம கீமர் ரோச் அண்ட் ஷேமர் ஜோசப்ன்ற ஒரு டெபியூ பிளேயர், அவர் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 35 அடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவரோட முதல் பால் இன்டர்நேஷனல் பால்லே ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகிட்டாரு. எப்படி 188 வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் மாதிரி ஆஸ்திரேலியா 59 for 2 அட்டெம்ப்ட்ஸ், அந்த 2 விக்கெட்டுமே ஷெமார் ஜோசப் தான் எடுத்திருக்காரு. சோ டெபியூல அவருக்கு இது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட், அதுல எந்த கொஸ்டினுமே கிடையாது. அட் த சேம் டைம் இன்னைக்கு டே பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட் தாங்க, அவங்களுக்கு தான் இந்த டேவே. அட் த சேம் டைம் டே 1 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா டாமினேட்டட் மட்டும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட் பேக் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ டெஃபினட்டா டே 2 வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ டே 1 பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் அடிலைட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா எஸ் இன் அப்பர் ஹேண்ட் தான், பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல ஃபைட் பேக் எண்ட் ஆஃப் தி டேல. அண்ட் இனிஷியலா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்னால 188 தான் அடிக்க முடிஞ்சது. ஆஸ் யூஷுவல் ஆஸ்திரேலியன் டாப் 3 bowlers வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்க்கா இருக்கட்டும், இந்த பக்கம் கமின்ஸா இருக்கட்டும், இந்த பக்கம் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், சொருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா டெஃபினட்டா ஹேசல்வுட் சமஸ்பெல், கமின்ஸும் வந்து இன்கட்டர் வேற லெவல்ல போலிங் போட்டு இருந்தாரு. 2 பேருமே செஞ்சுட்டு இருந்தாங்க, மாத்தி மாத்தி ஆளுக்கு 4 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. கெர்க் மெக்கன்சின்ற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா தரமா ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு, நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் தேவையில்லாம விக்கெட் விட்டாரு. அண்ட் எஸ் 133 for 9 அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து 188 வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்காங்கனாலே அது பெரிய விஷயம். ஏன்னா நான் என்ன நினைச்சேன் 140 ஆல் அவுட் முடிஞ்சு போச்சுன்னு. லாஸ்ட் விக்கெட் 55 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கீமர் ரோச் அண்ட் ஷெமார் ஜோசப் அப்படின்ற ஒரு டெபியூட் பிளேயர் செம்மையா விளையாடினாங்க. ஷெமார் ஜோசப்ன்ற 35 ரன்ஸ் குரூஷியலா அடிச்சாரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அதனால வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவுக்கு 188 ஒரு டீசென்டா வந்து அடிக்க முடிஞ்சது. அண்ட் எஸ் ஆஸ்திரேலியா திருப்பி பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி, ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் இந்த மேட்ச்ல ஓபன் பண்றாரு முதல் முறையா இன் டெஸ்ட் கிரிக்கெட். சோ அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஷார்ட் லீவ்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் சீக்கிரமா 11லேயே அவுட் ஆயிட்டாரு. பட் கிரெடிட் டு த டெபியூட்டன்ட் ஷெமார் ஜோசப், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முதல் இன்டர்நேஷனல் பால்லயே ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துட்டாரு. இதை விட அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரைஸ் என்னவா இருக்கும். இந்த மூமெண்ட் டெஃபினட்டா அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆகும் போதும் கண்டிப்பா அவரோட மைண்ட்ல இருக்கும். இது ஒரு மெமரபிள் மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் அடுத்த விக்கெட் லாபுஷனி விக்கெட்டே எடுத்துட்டாரு. ஸோ 2 மெயின் ஸ்டே ஆஃப் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை தூக்கிட்டாரு. ஸோ 59 for 2 ஆஸ்திரேலியா ஸ்டெம்ஸ். கவாஜாவும் கேமரன் கிரீனும் விளையாடிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு ஏர்லி மார்னிங் இன்னும் பால் நியூவா தான் இருக்கு. சூப்பரா போலிங் போட்டு டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவும் வில் பி அண்டர் பம்ப். பட் ஒரு விஷயம் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா இன் கேஸ் விக்கெட்ஸ் விட்டாலும் கீழே மிடில் ஆர்டர்ல மிச்சல் மார்ஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபார்ம் டெஸ்ட் மேட்ச் ஃபார்ம்ல இருக்காரு. சோ அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது, அவரும் கேம் எடுத்துட்டு போயிடுவாரு. அலெக்ஸ் கேரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் லோவர் ஆர்டர்ல. சோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்ல அட்லீஸ்ட் நாங்க கம்பீட் பண்ணணும்டா, உங்களோட க்ளோஸ் ஆவாது வரணும் அப்படின்னு நினைச்சா நாளைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியாவை அட்லீஸ்ட் ஒரு 200 இல்ல மேக்ஸிமம் ஆஃப் 250க்கு சுருட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மிச்சம் இருக்கிற 2-3 நாள் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் நங்கூரத்தை போடுவாங்களா, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சூப்பர் கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.